ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரவை வச்சு ஸ்நாக்ஸ் செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. ரவை பவுடர் பண்ணிடலாங்க. மிக்ஸி ஜார் சேர்த்திக்கலாம். 1/4 kg ரவைக்கு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாங்க. சில்லி பவுடர் பாதி ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. சால்ட்டு பாதி ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. உண்டு செஞ்சாச்சுங்க. இது அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போயும் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்ச ஆச்சுங்க. இப்போ நம்ம உண்டை போட்டுக்கலாம். இந்தளவுக்கு உண்டு போட்டுக்கலாங்க. எல்லாமே உண்டு போட்டாச்சுங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. உண்டை நம்ம சப்பாத்தி மாதிரி எல்லாமே தேய்ச்சிக்கலாங்க. சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி ஆச்சுங்க. பாருங்கள், ரொம்பவும் மந்தமாகவும் இல்லை, ரொம்ப மெலிசாக இல்லை. இந்தளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிடலாங்க சைட்லலாம். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. ஒன்றா போட்டுடலாங்க. ஆனால் நல்லா வெந்து வந்துட்டு இருக்குங்க. திருப்பி விடலாம். 2 சைடும் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. பபிள்ஸ் எல்லாம் கம்மியாகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க. ரவை ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. டீ குடிக்கும்போது இதை எடுத்துத்தாங்க. பசங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல்லையும் அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.